அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 22/3/2026 முதல் 28/3/2026 வரை இந்த வாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பில் ஒரு 5 ராசிக்காரவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த பதில் பார்க்க போகிறோம். அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே எதிர்பாராத நேரத்தில் திடீர் தனவரவு பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது. அதாவது இதுவரைக்கும் கிடப்பில் போடப்பட்ட வேலைகள், அதாவது ஒரு வேலையை செய்ய முடியல, அதனால் கிடப்பில் போட்டு வச்சுட்டேன், அது எப்போ தான் முடியும்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்கள் கடந்த வாரத்தில் இருந்திருந்தால் இந்த வாரம் அது நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. ரொம்ப துரிதமாக ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு ஒவ்வொரு வேலையும் சீக்கிரமாக முடியும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமானாலும் இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட காரியங்கள் இந்த வாரத்தில் தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு வேலையில் உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்கும். அதை செஞ்சால் நல்லதான்னு கேட்டால் தாராளமாக மாற்றி அமைச்சிக்கலாம். புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கும் புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு போகக்கூடிய நபர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக அற்புதமான பலன்கள் இருக்குது. கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் கிடைப்பது, பண வரவு கிடைப்பது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த நண்பர்கள் மத்தியில், கூட்டாளிகள் மத்தியில் இருந்த ஒரு மனக்கசப்புகள் மாறி குடுக்கல் வாங்கல் ரொம்ப சீராக அருமையாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது, பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை பாச பிணைப்பு அப்படிங்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை பாச பிணைப்பு அப்படிங்கிறது, உறவுகளுக்கு மத்தியில் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பிலும் புதிய சொந்தங்கள் உருவாகக்கூடிய அமைப்பிலையும் இந்த வாரம் இருக்கு நண்பரே. அதனால் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது நண்பர்களே. அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் கடன் அடையக்கூடிய வாரமாக இருக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கி நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன கடன்களை அடைச்சா கூட போதும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதிர்பாராத நேரத்தில் சில நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது, உறவுகளுக்கு மத்தியில் நம்ம முன்னாடி கொடுத்து வச்சிருந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பில், அதாவது கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பில் அந்த பண உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு நீங்கள் போகின்ற பொழுது அங்கே குருமார்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு போயிட்டு உங்களை கூப்பிட்டு வச்சு கூட ஒரு பெரியவர் ஒரு வயசானவங்க, அப்பா இந்த வாரம் உனக்கு ரொம்ப நல்லதாக நடக்கும், நீ மனசில் மிகப்பெரிய பாரத்தோட கவலையோடு போயிட்டுருக்க, அந்த கவலைகளெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த காட்சி உங்களுக்கு நடக்கும், நீங்கள் கண்கொண்டு பார்ப்பீங்க. அது மாதிரி குருமார்களுடைய அருளாசி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனசுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்குறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் நீங்கள் பேசுவீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரக்கூடிய அமைப்பில் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணணும், எப்படி வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற புதுவிதமான யுக்திகளை கையாண்டு அதுக்காக கடுமையாக உழைப்பீங்க. அதில் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு பஞ்சமில்லாத வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது. தொட்டது துலங்கக்கூடிய வாரமாக மிதுனம் ராசி நண்பர்களுக்கும் இருக்குது. அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பண வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம் ராசி. கடகம் ராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிரி தொல்லைகள் இந்த வாரம் விலகப் போதும். இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கடுமையான பிரச்சனைகள், அதாவது இடம் வாங்கின விஷயமாக, சொத்து விஷயமாக ஒரு பெரிய டாக்குமெண்ட் வில்லங்கங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. இந்த சொத்து தகராறு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் செய்த புண்ணியம், உங்களுக்கே அது சாதகமாக தீர்ப்பை வழங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக இறைவன் அருளால் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னா கடகராசி நண்பர்களுக்கு இந்த எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சூழ்ச்சி தந்திரத்தோடய நம்ம வீழ்த்தப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் பண பரிவர்த்தனைகள், கொடுக்கல் வாங்கல் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் போய் இந்த வாரம் அதில் நம்ம மீண்டும் வெளியில் வந்துட்டோம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது.
இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரினா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லோன் அப்படிங்கிறது உங்கள் சுப செலவுகளுக்கு சாங்ஷன் ஆயிடும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் கடன் வாங்க மாட்டீங்க. அந்த தேவைக்கான கடன் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு முயற்சி முன்னேற்றங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம் அப்படிங்கிறதும், தொழில் மாற்றம் அப்படிங்கிறதும், தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். இந்த வாரம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் மற்றவங்க மத்தியில் ஆச்சரியத்தக்க வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாஸ்ட்டாக துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தை அல்லது தாய் வழியில் சொத்துக்கள் அதாவது மூதாதையர்கள் சொத்துக்கள் இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கஷ்டம் தீர்ந்துருன்னு சொல்லக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்குது. உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய கசப்புகள், இதுவரைக்கும் பிரச்சனைகளோடு போயிட்டு இருந்தது, சண்டை சச்சரவுகள், ஏதோ ஒரு விஷயத்தில் மனசங்கடங்கள் எல்லாம் இருந்தது. இந்த வாரம் நான் எதிர்பார்க்குறேன் ஒன்றுபடக்கூடிய அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்து கடகராசி நண்பர்கள் அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே கடகராசி நண்பர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் தன செல்வ பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம், பாக்கியம். சரிங்களா? அப்போ கடகராசி நண்பர்களுக்கும் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உங்களுக்கும் அந்த பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. இந்த வாரம் முழுவதுமே தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. இந்த வாரத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு வர வேண்டிய பணம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. இது வரைக்கும் ஒருத்தரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனி அடுத்து எப்படி இருக்கும், வேறு புதிதாக நான் ஏதாவது பண்ணலாமா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் தாராளமாக புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சகோதர வழியில் ஒரு சின்ன சின்ன உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பாச பிணைப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உறவுகளுக்கு மத்தியிலிருந்து வந்த மிகப்பெரிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த நேரத்தில் மகர ராசி நண்பர்கள் ஏதாவது பேங்க் லோன் சமாச்சாரமாக ஏதாவது ஒரு மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன் கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத கடன் இல்லை, தேவையான கடன். இந்த கடன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கடனை அடைப்பதற்கு ஒரு பாக்கியமாக புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் அந்த கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபைனான்சியல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்குது. இதுவரைக்கும் தடை தாமதங்களை சந்தித்து வந்த நிறைய காரிய தடைகளை சந்தித்து வந்த மகர ராசி நண்பர்களுக்கு இனி அந்த காரிய தடைகள் இல்லை. உத்தியோகத்தில் ஒரு சிறப்பாக செயல்பட்டு மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறேன் வர்றேன், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போகிறேன் வர சின்ன சின்ன இடமாற்றங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி மகர ராசி நண்பர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு நல்ல ஒரு ஆதாயகரமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் மகர ராசி நண்பர்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், எந்த வேலையில் இருந்தாலும் அதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமில்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும். அது மட்டுமல்ல, சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த வீட்டில் பேசக்கூடிய அமைப்பு, உங்களுடைய வீட்டுகளில் பேசக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கிறது. அதே மாதிரி நிறைய இந்த வாரத்தில் ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது உங்கள் கையிலேருந்து செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். யாராவது மாற்றுத்திறனாளிகள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருங்க, அது இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான புண்ணியம் அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மகர ராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே திருப்திகரமாக சந்தோஷமாக மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய வாரமாக இருக்குது நண்பர்களே. அப்போது மகர ராசி நண்பர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். பல நல்ல யோகமான பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது நண்பர்களே. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசி நண்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானமான வாக்குஸ்தானத்தில்
சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மகாலட்சுமி தெய்வ கடாட்சம் பொருந்திய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அதாவது நமக்கு என்ன பிரச்சனை, வருமான பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க சிக்கல்கள் தீரணும், பற்றாக்குறை தீரணும், அந்த ஒரு சந்தோஷம் மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பில், அதை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு இந்த வாரம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் எதையுமே துணிச்சலை எதிர்கொண்டு ஒரு காரிய செயலாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து வந்தவர்கள், அதாவது உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவங்களோ, உங்களுக்கு காரியம் செய்ய விடாமல் தடுத்தவர்களோ, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு பொறாமப்பட்டவங்களோ, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களெல்லாம் இந்த வாரத்தில் காணாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர்களால் எந்த தொல்லையும் எந்த ஒரு டார்ச்சரும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாதையில் போயிட்டே இருக்கலாம். உங்களை பொறுத்த மட்டும் மிகுந்த நல்ல பாக்கியங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. ஏன்னா கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நம்ம ஒருத்தருக்கு வாக்கு சொல்லியே பழகியிருப்போம். நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி தான் பழகியிருப்போம். தவிர எனக்கு நீ துரோகம் பண்ண, நீ கெட்டு போயிடுவ, நீ அந்த ஒரு மாதிரியா சாபம் விடுறது அப்படிங்கிறது கும்பராசி நண்பர்கள் ஒரு காலமும் செய்ய மாட்டீங்க. உங்கள் வாக்கு வன்மைக்கு ஏற்ப, உங்கள் மனசுக்கு ஏற்ப, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வாரம் நிறைய நடக்கும். ஒரு உத்தியோகத்தில் மாற்றம் அப்படிங்கிறது, ஒரு புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது, தொழிலில் அதை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பூஜா ஸ்டோர் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய அர்ச்சனை பொருட்கள் வச்சு அபிஷேக பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நிறைய கும்பராசி நண்பர்களுக்கும் நல்ல காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த கும்பராசி நண்பர்கள் தெய்வீக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இது கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத நேரத்தில் பணவரவு, தனவரவு அப்படிங்கிறது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்குது. நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் தடைபட்டு போச்சுங்க, அந்த வேலையை செஞ்சு முடிக்கவே முடியல, பெண்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வாரம் கட்டாயம் செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கி அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவீங்க. பொறுப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. கும்பராசி நண்பர்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் தன வரவு அப்படிங்கிறது, பண வரவு இருக்குது. கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. கும்பராசி நண்பர்களுக்கு கோடான கோடி நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் நடைபெறும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சந்தோஷமான செய்திகள் கேட்பது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வாரம் முழுவதுமே சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்குது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.